ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மைபீட்ஸ் அஃபிஷியல் எடிட்டிங் டியூட்டோரியல் சேனல். நான் மணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டேட்டஸ் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் ட்ராப்ஸ் லிரிக்ஸ் வாட்டர் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து. இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு இது தேவையான ஆப் வந்து நோடு வீடியோ ஏபிகே. எனக்கு வந்து இந்த மொபைலில் நோடு வீடியோ ஆப் ஏபிகே செட் ஆகலை. அதனால் என்னோடய iOS மொபைல் ஆப்பிள் 5s யூஸ் பண்ணுறேன். அந்த 5sல செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு எடிட் பண்ணணும். அது வந்து எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் லிரிக்ஸில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்குங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இது அதே ரேஷியோ 4:5 ரேஷியோ தான். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு போகலாம், உள்ளே போகலாம். இமேஜ் ஆட் பண்ணிங்க. நான் இந்த இமேஜ் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஒரு நிமிஷம் நான் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டுருங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டு சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது ஒரு 30 செகண்ட்ஸ் வரும். 34 செகண்ட்ஸ் இருக்குது. நான் எனக்கு இது ஒரு 29 செகண்ட்ஸ் எனக்கு போதும். நான் ஒரு 20 செகண்ட்ஸ் எடிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் தான் நான் எடிட் பண்ணி காட்டுறேன். 5 செகண்ட்ஸ். ஓகே, ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கலாம் அந்த இமேஜை. ஓகே, நம்ம இது பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டு போங்க, ஆட் டெக்ஸ்ட் போங்க. அதே மாதிரி தான் எப்பயும் போல் சொல்கிற மாதிரி தான். ஃபாண்ட்டு நீங்கள் லிரிக்ஸ் வந்து நீங்கள் போய் கூகுள் க்ரோமில் டைப் பண்ணிங்க. எனக்கு ஃபஸ்ட் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது நான் இதிலே பண்ணி காமிச்சிட்றேன். ஒரே நிமிஷம். ஃபாண்ட் வந்து பேசி. இந்த ஃபாண்ட் நான் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஒரு சைஸ் வந்து ஒரு 40ல் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கலர் வந்து ஒயிட் கலரே கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக ஒயிட் கலரே இருக்கட்டும் எனக்கு. அதில் போது ஒரே இன்சூரன்ஸ் நான் வந்து லோ குவாலிட்டி ப்ரிவியூவில் வச்சுக்கிறேன். லோ குவாலிட்டி ப்ரிவியூவில் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் லிரிக்ஸை நிறைய ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேங் ஆகும். அது ஹேங் ஆகும் இருக்கிறக்கோசரம் தான் உங்களுக்கு வைக்கிறது. ஓகே, ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டுக்கலாம். இப்போ இந்த லிரிக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிருங்க. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதில் ஒரு கீ ஃப்ரேம் தான் ஆட் பண்ண போகிறோம். இது ஈஸி தான். கீ ஃப்ரேமு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் தள்ளி அந்த இதுக்கு ஒரு நடுவில் நம்ம ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து 1.4% வச்சுக்கலாம். 1.4. ஓகே, அடுத்து வந்து ஒரு 100 வச்சுக்குவோம். செகண்டு இதில் 100 வச்சுக்குவோம். எண்டு எல்லாத்துலேயுமே 0வே இருக்கட்டும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. பேஸ் வந்து எவ்வளோ இருக்கட்டும், 0 இருக்கட்டும். அடுத்து கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து காம்போனண்ட்டில் வந்து கவுண்டர் கொடுத்துக்குவோம். கவுண்டர் கொடுத்துருங்க. அடுத்து வந்து லேயர் போயிடுவோம். அடுத்து ஆங்கரில் லேயர் கொடுத்துருங்க. ஆப்செட் வந்து எக்ஸ் வந்து -181. -181. ஓகே, எக்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா +198. ஒரு நிமிஷம். +198 நீங்கள் 9 கொடுக்குறனா கூடாது, உங்கள் விருப்பம். நான் எப்பயும் போல் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். எப்பயும் போல் நீங்கள் 198. நான் 198 கொடுத்துருக்கேன். நீங்கள் 199 கொடுக்குறனால ஓகே, பிரச்சனை இல்லை. ஆங்கிள் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 66.7 வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன் 66.7. 6.7. ஓகே, வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்கேல் ஆப்ஷன் வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா -1 வச்சுருங்க. ஓகே, அடுத்து ஸ்ட்ரெச் வந்து 10 வச்சுக்கலாம். ஓகே, நான் 10 வச்சுட்டேன். அடுத்து வந்து ஆல்பா எவ்வளோ வைக்கிறீங்கன்னா -1000 வச்சுருங்க. ஆல்பாவும் 1.00. அடுத்து வந்து ஓவர்லே ஃபில் கலர் வேணாம். ஈஸின் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 100 கூட்டி விட்டுங்க. ஈஸி விட்டு 100 கூட்டி விட்டுங்க. ஓவர்லேப் வந்து 1000 வச்சுருங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து சீடு வந்து வேணாம், இதில் எதுவும் வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முடிஞ்சு. இதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லிரிக்ஸ் பாருங்கள். இப்போது வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு மறுக்கு இதாயிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இது வந்து
நம்ம அலைட் மோஷனில் இது பண்ணி முடிச்சு உங்களுக்கு அந்த சாங்குக்கு எவ்வளோ லிரிக்ஸ் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்து எடிட் பண்ணிடுங்க. இதுதான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இவ்வளோ தான் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நோடி வீடியோ APK போகலாம். நோடி வீடியோ APK நான் iOSல தான் பண்ண போகிறேன். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்குள்ளே போனோடனே நியூன்னு இருக்கும், ப்ளஸ் கொடுத்து நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்ததுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே போனோடனே நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நிமிஷம் இருங்க. ரேஷியோ கிளிக் பண்ணிக்கங்க. ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் கொடுத்துருங்க. கஸ்டம் கொடுத்துட்டு இதில் 720 இருக்குது, இதில் 10:4 கொடுத்துருங்க. 10:40 டன் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்தோம்னா அடுத்து இது வந்து 1350 கொடுத்துருங்க. ஓகே, டன் கொடுத்துட்டு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை ஒரு டிக் பண்ணி விட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மீடியா அப்படின்ட்டு இருக்கு, அந்த மீடியாவில் போயிட்டு வீடியோ கொடுத்துக்குங்க. வீடியோ கொடுத்து உங்களுக்கு நீங்கள் வீடியோ இது பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த வீடியோ போயிருங்க. நீங்கள் அலைட் மோஷனில் இது பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஒரே நிமிஷம், நான் அலைட் மோஷனில் எடிட் பண்ணி வச்சுருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். சூஸ் கொடுத்துட்டு இதுதான் அந்த அலைட் மோஷனில் எடிட் பண்ணது. சூஸ் கொடுத்துக்கலாம். சூஸ் கொடுத்தோன்னே கம்ப்ரஸ் ஆகி வீடியோ ஆகி லோடிங் ஆயிரும். லோடிங் ஆனது பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லித்தரேன். அடுத்து அந்த ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ கீழே ப்ளஸ் இருக்கும், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸ் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அசஸ் ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கங்க. அசஸ் ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் இருங்க, கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அசஸ் ஸ்டோரில் அசஸ் ஸ்டோர் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரே நிமிஷம் வருங்க. அசஸ் ஸ்டோர் உள்ளுக்குள்ளே வந்துட்டிங்க. உள்ளுக்குள்ளே வந்தோடனே இப்போ நமக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோ ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ளோ ஸ்கேன் தேர்டு இருக்கும். க்ளோ ஸ்கேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே இதுக்கு வந்து எவல்யூஷன் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் வந்து நீங்கள் இமேஜ் வீடியோக்கு போடுறீங்க அப்படின்னா இமேஜ் வந்து எந்த மாதிரினா ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் கலர் இருக்கிற யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆட் பண்ணும்போது இப்படி தான் வந்துடும், ஃபுல்லாக ஒயிட் கலராக வந்துடும். உங்களுக்கு வந்து இமேஜ் ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் வேறு கலர் இந்த மாதிரி இருக்கும் யூஸ் ஒயிட் கலர் இருக்கிறது அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எவல்யூஷன் கொடுக்கலாம். எவல்யூஷன் எப்படி கொடுக்கணும், நீங்கள் இதை கிளிக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இப்படி தூக்கி விட்டோம்னா மேலே நீட்டாக வந்துடும். நான் 0.53 வச்சுக்கிறேன், எனக்கு கரெக்டாக வர அளவுக்கு வச்சுக்கிறேன். நான் ஒரு 0.53 வச்சாச்சு. அது வச்சுட்டு அடுத்து ரேடியஸ் கீழே ரேடியஸ் வந்துடுங்க. ரேடியஸ் வந்து நான் ஒரு 4 வச்சுக்கிறேன். போயிட்டே இருக்குது. கரெக்டாக 4 வச்சுக்கிறேன், எனக்கு போதும். 4 போதும் ரேடியஸ். ஓகே, 4 வச்சுக்கிறேன். அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்ரிங் அப்படின்றது, அது என்ன எனக்கு தெரில. ஸ்கேட்ரிங் அப்படின்றது அது வந்து 3:3:34 வச்சுக்குவோம். ஒரே நிமிஷம் வர மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் வந்துச்சுன்னா பாருங்க, இல்லைன்னா இதை கிளிக் பண்ணியே போட்டுக்குங்க. நீங்கள் நான் 3:34 போட்டுக்கிறேன். சாரி, ஒரே நிமிஷம் இருங்க. 3:40 ஓகே, நான் 3:34 கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 1.2 கொடுத்துக்கலாம். 102 நான் 1.2 கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பிளண்ட் மோடு எதுவும் நமக்கு தேவையில்லை. அடுத்து பிளண்ட் மோடு வேணால் நீங்கள் சாலிட் கலர் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வருது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லேக் ஆகும். அந்த லிரிக்ஸ் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன கலர் வேணும், எனக்கு நான் ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். இப்போ எனக்கு ரெட் கலர் வேணும். ஒரே நிமிஷம், கலர் கொடுத்துட்டு ரெட்டு கொடுத்துருங்க ஃபுல்லாக. இங்கே இருக்கிற ஸ்க்ரோ உங்களுக்கு கலர் நீங்கள் கரெக்டான செட் பண்ணிட்டு ரெட் கலர் கொடுத்துருக்கேன் நான். எனக்கு அந்த லிரிக்ஸ் ரெட் கலரில் வரும், எனக்கு இதில் வரல, லேக் ஆகும் ரொம்ப. எனக்கு அதுதான் பிரச்சனை மொபைல்லே. நான் அதனால தான் நான் எதுவுமே இன்னும் பண்ணாமல் இருக்கேன். இல்லைன்னா ரொம்ப லேகிங் ஆக ஆரம்பிச்சிருது. க்ளோ கலர் வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த கலர் இஷ்டம்னா கொடுத்துக்கலாம். க்ளோ கலர் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த கலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ரெண்டு லிரிக்ஸ் 3 லிரிக்ஸ் தள்ளி இது கலர் மாறும். அந்த கலர் எப்படி நான் சொல்லிடுறேன்.
இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் கீழே, அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ப்ளஸ் சிம்பிள் இங்கே ஸ்டார்டிங் நமக்கு ரெட் இருக்கட்டும், மறுக்க இன்னொரு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து இங்கே தள்ளி வச்சுருங்க. அந்த தள்ளி வச்சுட்டு இதுக்கு என்ன கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஒரு ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ஆட் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு என்ன கலர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். அடுத்து வந்துருச்சு. அடுத்து நான் இதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன். இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ அந்தந்த கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது முடிஞ்சு இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரெக்டாக செட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி எவ்வளோ கீ ஃப்ரேம் வேணும் அப்படின்னு ஆட் பண்ணி கொண்டு வந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்குங்க. க்ரீனு அடுத்து இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இதுக்கு ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். இந்த ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். லேஸ் ப்ளூ கொடுத்துக்கிறேன். லேஸ் கொடுத்தா அப்படியே வீடியோ மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வர மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து மறுக்க ஒரு டிக் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. கீழே மறுக்க ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெயின் ட்ராப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அசட் ஸ்டோர் மறுக்கா போய்க்கலாம். அசட் ஸ்டோர் போயிட்டு பார்த்தோம்னா ரெயின் ட்ராப்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 தேர்டு லைனில் லாஸ்ட்டாக இருக்கும் ரெயின் ட்ராப்ஸ்ன்னு இருக்கும். அந்த ரெயின் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆட் ஆகிட்டுருக்கு. ரெயின் ட்ராப்ஸ் ஆட் பண்ணோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளர் 0.020 வச்சுக்கலாம். ப்ளர் உங்களுக்கு 0 ஃபஸ்ட் நம்ம 0 கொடுத்து பார்ப்போம். ப்ளர் எப்படி வருது அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். 0 கொடுத்துருவோம். 0 கொடுத்தோம்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஒரு இது தெரியாது. கீழே என்னோடய எம்ஐ பில்ஸ் லோகோ இதாகிடுச்சு. அது நான் லோகோ மறுக்காதான் போய் எடிட் பண்ணேன். இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 0.2 கொடுத்துக்கிறேன். 0.20 கொடுத்துக்கிறேன். 20 கொடுத்துக்கிறேன். நான் ஒரு 20 கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ப்ளர் நான் ஒரு 20 லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இப்போவே. நீங்கள் நார்மல் உங்களோட மொபைல் எடிட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். 0.9 எனக்கு இவ்வளோதான் வருது, அதனால் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக 0.20 கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லைன்னா 0.20 இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கலராக வேணுங்காட்டி நான் கொடுத்துருக்கேன். 0.20 நீங்கள் 0.10 கூட கொடுத்துக்கலாம். 0.10 கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ அந்த லிரிக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எனக்கு சவுண்டுக்குனா காப்பிரைட் இஷ்யூஸ், அதனால் நான் போட்டு காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்படி தான் நம்ம எடிட் பண்ணணும். அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. கீழே ஹோம் ஸ்க்ரீன் கிட்ட ஒரு எக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை அதை தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கும். 30 FPS கூட நீங்கள் 60 FPS கூட கொடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் 60 FPS கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டன் கொடுத்துட்றேன். இந்த ஹை குவாலிட்டி கேட்கும். கஸ்டம் கொடுக்கணும் கொடுக்கலாம். வெரி ஹை, லோ, மீடியம் எல்லாமே. நான் வெரி ஹை கொடுத்துக்கிறேன். வெரி ஹை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே க்ரீன் ஆப்ஷன் போட்டு ஒரு ப்ளே சிம்பிள் மாதிரி இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இருந்துச்சு. இது ஒரு எனக்கு ரொம்ப நேரம் iOSல பண்ணுறேன், அதனால் வேறு மொபைல் 7 8 இந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு ஆயிரும். எனக்கு இதில் பண்ணுறங்க நான் மார்னிங் 11 o'clock ஆரம்பித்தேன். எக்ஸ்போர்ட் ஆக வரைக்கும் எனக்கு ஈவினிங் 3:30 ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நேரமாக எக்ஸ்போர்ட் ஆச்சு. அதுதான் எனக்கு பிரச்சனை. மெதுவாக எக்ஸ்போர்ட் ஆகும். உங்கள் நார்மல் மொபைலுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இன்னும் நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தூக்கி ஆளில் போட்டுங்க. அடுத்தது எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஆப் செட் ஆகலை அப்படின்னா நான் அலைட் மோஷன் சொல்லித்தரேன், அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு செட் ஆகலை அந்த மாதிரி இருந்தால் நான் அலைட் மோஷன் இதே மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அலைட் மோஷனில் அதுவே ஈஸி தான். அலைட் மோஷன் ஈஸி தான், எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.